அம்மா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? எதுக்காக ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க இந்த கல்யாணம் பண்ணணும்னு சொல்லணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. என் தலையே வெடிக்குது. ரேவதி, நீ ரொம்ப யோசிக்காத. இப்ப என்ன, எம்டி சார் தான் நம்ம அத்தை பையனை தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப நீ தைரியமா உன்னோட மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லு. அக்கா, அம்மா கிட்ட அவங்க பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்பதான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள நீ என் மனசுல இருக்கிறத கார்த்தி சார் கிட்ட சொல்ற. இனி அவர்கிட்ட என்ன சொல்ல என்ன பிரயோஜனம்? போதும், அம்மா இஷ்டப்படி எல்லாம் நடக்கட்டும். ஏய், இப்படி பேசாத ரேவதி. உனக்கு கார்த்திக் தான் பொருத்தமானவர் ரேவதி. எனக்கு உன் மாமா மாதிரி ஒரு நல்ல கணவர் கிடைச்சு நான் சந்தோஷமா வாழ்ற மாதிரி உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும்ல. அதுக்கு கார்த்திக் சார் தான் உனக்கு எல்லா விதத்திலயும் தகுதியானவரு. நான் பாரு, இப்பவும் நான் அவரை கார்த்திக் சார்னு சொல்றேன். ரேவதி, கார்த்தி நம்ம அத்தை பையன். நல்லா யோசி. இல்லக்கா, இனி என் வாழ்க்கையில யோசிக்க எதுவும் இல்ல. ஏ ரேவதி, யோசிக்க எதுவும் இல்லைன்னு சொல்லாத. இது உன்னோட வாழ்க்கடி. உனக்கு மனசார கார்த்தி பிடிச்சிருக்கு தானே?